அதிமுக எம்எல்ஏக்கள் அரசு விடுதியில் சுதந்திரமாக இருப்பதாக அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறிய நிலையில் தற்போது எம்எல்ஏ விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். 131 அதிமுக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி முறையீடு செய்திருந்தார். அந்த முறையீட்டின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஆஜராகி ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். எம்எல்ஏக்கள் அனைவரும் எம்எல்ஏக்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த எம்எல்ஏக்கள் விடுதி இருக்கக்கூடிய பகுதிக்கு நாம் பார்வையிட்டோம். ஆனால் எம்எல்ஏக்கள் யாரும் இந்த விடுதிக்குள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நாம் பார்வையிட்டோம். ஆனால் எம்எல்ஏக்கள் யாரும் இல்லை. அவர்களுடைய வாகனங்கள் மட்டுமே வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்க இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் யாரும் தகவல்கள் தர மறுத்துவிட்டார்கள். ஆனால் காவலாளிகளிடம் கேட்டபோது எம்எல்ஏக்கள் நேற்று இரவே இங்கிருந்து சென்று விட்டதாகவும் அவருடைய வாகனங்கள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்பட பிற கட்சிகளின் எம்எல்ஏக்கள் 234 தொகுதி எம்எல்ஏக்களும் தங்குவதற்காக இந்த விடுதி கட்டப்பட்டிருக்கிறது. சட்டசபை கூடக்கூடிய நேரங்களில் மட்டும் இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் இங்கே தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலுவல் காரணமாக பிற எம்எல்ஏக்கள் பல ஊர்களிலிருந்து, அதாவது பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்கே தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கூட தற்போது இந்த விடுதியில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று இரவே அவர்கள் பேருந்து மூலமாக இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாகனங்கள் அனைத்தும் இந்த வளாகத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. நாம் அந்த உள்ளே சென்று பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றோம் அந்த வளாகத்திற்குள். அதை அறிந்து கொண்டு காவலாளிகளும் காவல்துறையினரும் நம்மை வெளியே அனுப்பிவிட்டார்கள். தற்போது வாசல் நின்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதன் மீறி யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியிலும் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் சுப்பிரமணியன்.